தலைநகரமா இருக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இல்ல, ரொம்ப அது வந்து வளர்ச்சி அடையும் போது நிறைய சிரமங்கள் இருக்கு. ஸோ திருச்சி மாதிரி ஒரு இடத்த சென்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து தலைநகரமா இன்னொரு தலைநகரமா மாத்தணும் அப்படி அதை பத்தின ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? அதெல்லாம் சிஎம் டிஸ்கஸ் நாங்க இந்த மண்ணை சார்ந்தவங்க எங்களுக்கு அதை நாங்கள் கேட்டுட்டே இருப்போம். நாங்க எங்களுக்கு வந்து திருச்சி வந்து ஒரு தலைநகரில் 2ஆம் தலைநகரம் இங்கே மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குதான் அந்த உடையது. சரி, எங்களுடைய தொகுதி எல்லா மெடிக்கல் காலேஜில் எந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயா காலத்துல பிஹெச்எல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் திருச்சி இஸ் எஜுகேஷனல் ஹப் நீங்க சொல்லலாம். இங்க எல்லாமே இருக்கு. ஐஐடி, ஐஎம், அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சு, எல்லா மெடிக்கல் காலேஜில் இருந்து எல்லா லெவல் ஆஃப் ஒரு எஜுகேஷன் ஹப்புக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பார்க்குறேன். காவேரி ஆறு ஓடுது, விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்குது. ஏன் திருச்சி 2ஆம் தலைவர் நகரமாக இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு என்னைக்குமே உண்டு. ஒரு திருச்சியின் ஒரு அரசியல் முகமாக பார்க்கப்படக்கூடிய ஒருத்தரா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்னு எனக்கு வந்து திருச்சியை இப்படிப்பட்ட ஒரு இடமா மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க அமைச்சரா இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு லாங் டேர்ம்ல எனக்கு ஒரு இந்த ட்ரீம் இருக்கு, ஷார்ட் டேர்ம்ல இந்த வருஷத்துக்குள்ள இதை பண்ணணும் அப்படி உங்களுக்கான ட்ரீம்? எங்களுக்கு வந்து எஜுகேஷன் சைடாக ஒரு மினிஸ்டரா நான் இருந்தேன்.